திரு காளிமுத்து அவர்கள் என்னென்ன வார்த்தையெல்லாம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவை பேசுனாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் வாயில சொல்ல முடியாது. ராதாரவி அவர்கள், எஸ் சந்திரன் அவர்கள், டிஎம்கேல இருந்தவங்க, இவங்களை வந்து தரக்குறைவா தனிப்பட்ட முறையில பேசுனவங்க, அவங்களை எல்லாம் அரவணைச்சிருக்காங்க. அதில் எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்த எஸ்டிஎஸ் அவங்களே வந்து உள்ள கூட்டு போனாங்க. அதில் வந்து எல்லாரும் எம்ஜிஆர் திரும்ப அவர் வீட்டுக்கு போய் தேடி கூட்டு போனார். அப்படி எல்லாரும் அனுப்பிச்சிருக்காங்க. அதை நான் இவர் செய்யணும்னு சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி செய்வதில்லைன்னு சொல்றேன், செய்யணும்னு சொல்றேன். சின்ன சின்ன விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்ன்றேன். அது அவர் செய்யலைங்கிறது நான் அழுத்தமா பதிவு பண்றேன். எனக்கு அதுல தயக்க முடியாது. ஆனால் அது ஒட்டுமொத்த கட்சி கிளப்பான என்ன அப்படின்னா, நான் ஒரு தப்பு பண்றேங்க, அதுக்கு மேல நீங்க ஒரு தப்பு பண்ணி நான் பண்ண தப்பு பரவாயில்லாம ஆக்கிறீங்கன்னு சொல்ல வர. அவர் வந்து ஒரு சர்வாதிகாரமா செயல்பட பண்ண ஆப்ஷன் இருக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு. ஏன்னா அவர் வந்து கட்சி ஒருங்கிணைக்கணுங்கிற விஷயத்துக்காக வெளியே வராரு, குரல் கொடுக்கிறாரு. அதிமுக 2026ல பெரிய வெற்றி பெற்றதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு நம்ம இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் ரெண்டு எல்லாமே அவுட் ஆயிடும் இவர் பேசுற விஷயம். ஆமா, அப்ப வந்து அவர் அண்ணன் எடுத்த முடிவு சரி. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், காங்கிரஸ் கட்சிக்கு 10 சீட் கொடுத்து தேவையில்லைன்னு டிஎம்கேக்கு சொன்னேன் 2019. லட்டு மாதிரி கொடுத்தாரு, லட்டு மாதிரி வாங்கிட்டாரு. அப்போ வைஸ் டிசிஷன் ஆயிடுச்சு. அப்ப நம்ம வந்து ஒத்துக்குறோம், அது இல்லாமல் குழப்பம். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அதிருப்தியில ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் சைலண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்ப வந்து அவர் சொன்னதான் சரி. இப்ப ரெண்டாவது கேள்வி எங்களை தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இன்னும் சொல்ல போனா கேவலமா தோத்தாரு, 75 கீழே போயிட்டார், தோத்தாரு வச்சுக்கோங்க. அப்ப இவருடைய குரல் இன்னும் வலுவாகும்.